Assalamualaikum friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஹோம்மேட் பஃப் பேஸ்ட்ரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு வீட்டிலே லேசாகவே செஞ்சு கொள்ளலும், ஷாப்ஸில் வாங்க வேண்டிய அவசியமே வராது. நாங்கள் ஹோம்மேட் பஃப் பேஸ்ட்ரி ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப்ஸ் மைதா எடுத்துக்கிறேன், அப்படின்னா 250 கிராம்ஸ். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதை மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிச்சம் ஹார்டும் இல்லாமல் மிச்சம் லூஸும் இல்லாமல் நார்மலான டோண்டு தான் எங்களுக்கு தேவை. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த டோவை சரியாக 2க்காக டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ 2 பீசஸ்க்கு டிவைட் பண்ணி இந்த போர்டுக்கு நான் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் 7 மானம் மட்டும் பெருசாக நான் தட்டிக்கொள்கிறேன். இந்த டோவை எவ்வளோ பெருசாக தட்டிக்கொள்ளலுமோ அவ்வளோ பெருசாக தட்டிக்கொள்கிறேன். இப்போ இதை ஒரு சைடுக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம். திருப்பி மற்ற பீஸையும் எடுத்து இதே மாதிரி எவ்வளோ பெருசாக தட்டிக்கொள்ளலுமோ அவ்வளோ பெருசாக தட்டிக்கொள்வோம். இதே மேல்மானமாய் பெருசாக தட்டிட்டு இதுக்கு பட்டர் அப்ளை பண்ணணும். பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிக்கணும். இந்த மாதிரி நல்லாவே மெல்ட் ஆகிக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். ஏர்லியாகவே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுக்கொள்ளணும். பட்டரோட மெஷர்மெண்ட் எப்படின்னு சொன்னால் ஃப்ளார் 250 கிராம்ஸ்ண்டா பட்டர் 125 கிராம்ஸ் எடுக்கணும் கட்டாயமாக. அப்போ தான் அதோட மெஷர்மெண்ட் கணக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போதுமாகும். இந்த பட்டரை இப்போ நல்லா நாங்கள் சுத்துக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு போதுமான மட்டும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் அது கணக்காக லேயராக வரும். இப்போ நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு இதுக்கு லேசாக நாங்கள் ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் தட்டி வச்ச மற்ற பீஸ் எடுத்து இதுக்கு மேலால் நாங்கள் அப்படியே போட்டுக்கொள்ளணும். அப்படியே போட்டுட்டு இங்கே ஒரு மடிப்பு, அங்கே இன்னொரு மடிப்பு மடித்து லேசாக மிச்சம் தட்டிடவே கூட அப்படியே லேசாக மடிச்சிட்டு இதுக்கு மேலால் திருப்பியும் நாங்கள் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நல்லா பட்டர் இதுக்கு மேலாலே அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் நாங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இங்கிட்டு பக்கத்தால் ஒரு மடிப்பு, அங்கிட்ட பக்கத்தால் இன்னொரு மடிப்பு. இப்போ இதை 30 மினிட்ஸ் இல்லாட்டி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளணும். ஒரு கிளிம் ஃபில்லால் அப்படியே நல்லா ரெப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ அப்படி வச்சு எடுத்துக்கிறேன்னா இப்போ நாங்கள் திரும்பவும் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி இப்போ இதை திரும்பவும் நாங்கள் தட்டிக்கொள்ளணும். இப்போ இதை நாங்கள் பாக்ஸ் ஷேப்புக்கே அப்படியே தட்டிக்கொள்வோம். 2 பக்கத்தையும் நல்லா பாக்ஸ் ஷேப்புக்கே தட்டிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் நாங்கள் இதுக்கு பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இங்கிட்டால் ஒரு மடிப்பு, அங்கிட்டால் ஒரு மடிப்பு. திரும்பவும் நாங்கள் இதுக்கு மேலால் பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்வோம். இப்போ லேசாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திருப்பியும் அங்கே ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு மடித்து இப்போ இதை மறுவும் ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ மறுனா நான் இதை வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி மறுபடியும் இது இப்போ தட்டணும். இப்போ இதை 3rd டைம் நான் இது தட்டுறேன். இதை மறுவனம் நாங்கள் பாக்ஸ் ஷேப்புக்கே தட்டிக்கொள்வோம். எங்களால் ஏண்டு மட்டுமே பெருசாகவே தட்டி கொண்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்வோம்.
இப்போ லேசாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மைங்கிட்டால் ஒரு மடிப்பு 2 பக்கத்தாலே மடித்து அப்படியே மறுபடியும் ஃப்ளார் டஸ்ட் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி அப்படியே 2 பக்கத்தாலே மடித்து இது இப்போ மறுபடியும் 30 minutes to 1 hour நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். இப்போ அது மட்டும் இதில் ஃபில்லிங் கறியை நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். ஒரு 1.5 teaspoon ஆயில் ஒரு பேனுக்கு ஆட் பண்ணி நான் garlic கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கொள்வோம். இப்போ 1 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகப்போக்குள்ள க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு டர்மரிக் ஒரு 1/4 teaspoon, அதே மாதிரி பெப்பர் பவுடர் ஒரு 1/2 teaspoon, சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ சால்ட்டும் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி இப்போ நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes கொஞ்சமாக குக் ஆக விடுவோம். இதில் கீமாவும் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்கிறேன், எந்த நாளும் செய்கிற போல் இல்லை. இப்போ இது 2 minutes குக் ஆகின பிறகு இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சிக்கன் பாயில் பண்ணி சின்னதாக பிச்சு பிச்சு வச்சுக்கிறேன். அதை இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா நான் இதையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நான் கொஞ்சமாக குக்காக விட்றேன். இதுவும் கொஞ்சம் குக்காகின பிறகு நாங்கள் ஒயிட் சாஸ்ன்னு சொல்லுவோம் தானே, பெஷமல் சாஸ், அது நான் செஞ்சுக்கிறேன். இதுக்கு முதலும் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் பெஷமல் சாஸ் செய்கிறத நான் காட்டிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் காட்டலை. ஸோ அதை நான் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிறேன். எப்போயுமே செய்கிற மாதிரி லூஸாக இல்லாமல் திக்காக செஞ்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கீமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டி ஆகிக்கும். எல்லா பன் ஐட்டமுக்கும் இந்த கீமா நல்ல டேஸ்டி ஆகிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 1 hour ஆகிருச்சு. இப்போ 1 hour ஆகிருச்சு. நான் பஃப் பேஸ்ட்ரி டோ எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் இதை திரும்பவும் தட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை பாக்ஸ் ஷேப்புக்கே தட்டிக்கொள்வோம். தட்டிட்டு இப்போ இந்த சைடில் அவுட் ஆஃப் ஷேப்பை வந்துக்குது, அது எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி விட்டுடுவோம். சரியாக ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு நாங்கள் எடுத்து அதை நாங்கள் கணக்கான பாக்ஸ் ஷேப்புக்கு எங்களுக்கு பஃப் பேஸ்ட்ரி தேவையான சைஸ்டு அளவுக்கு நாங்கள் டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கொள்வோம். ஓரளவு சாதாரணமாக கீமாவை வச்சு மடிக்கிறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தெரியும் தானே, அந்த அளவுக்கு நாங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் ஓரம் துண்டிக்கு தானே அது கொஞ்சம் வாட்டர் எடுத்து நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்ளை பண்ணி அப்படியே மடித்து அந்த பக்கத்தில் நல்லா அப்படியே லேசாக தான் அமைச்சு விடணும். மிச்சம் உரமாக அமைச்சா அந்த லேயர்ஸ் வராது. ஸோ லேசாக அமைச்சு விட்டு கொண்டா சரி. லேசாக அமைச்சு வச்சுக்கொண்டா எங்களோட பஃப் பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். இது ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். என்ன உண்டு, அந்த டோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறே மட்டும் தான் கொஞ்சம் வேலை, மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் ட்ரேக்கு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி பஃப் பேஸ்ட்ரி எல்லாத்தையும் மயில வச்சு எக் வாஷ் பண்ணிக்கொள்வோம். எக் யோக் எடுத்து எக் வாஷ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை 200ல் 25 minutes வச்சு எடுத்தால் பஃப் பேஸ்ட்ரி ரெடி ஆகிடும். பாருங்கள், என்னோட பஃப் பேஸ்ட்ரி சட்டப்படியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பஃப் பேஸ்ட்ரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட பஃப் பேஸ்ட்ரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா, என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.